அதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு படமும் ஒரு ரீஜனல் லாங்குவேஜில் பண்ணுறீங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் ஏதாவது இருக்கா? இதே படங்களை வேறு ஏதாவது லாங்குவேஜ்லையோ இல்லாட்டி இன்டர்நேஷ்னல் லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு? எனக்கு தெரிந்த பாஷை இது. பாரதியாருக்கு இருக்கிற வருத்தம் தான் எனக்கு இருந்திருக்கும். பாரதியார் கூட கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் எழுதி பார்த்துருக்காரு கவிதைகள்லாம். பட்டு இது எனக்கு தெரிந்த பாஷை. இந்த பாஷையை விட வேறு எந்த பாஷையும் நான் தெளிவாக பேசிட முடியாது. அதனால் இந்த பாஷையில் எனக்கு செய்கிறதுல வருத்தமே இல்லை. ஆனால் மற்றவர்களை சென்று அடைய வேண்டும் என்ற அந்த ஆசை எனக்கு உண்டு. அதனால் மற்ற பாஷைகளை கற்றுக்கொள்கிறேன். மற்றபடி இதில் சுருங்கிட்டோமேங்கிற வருத்தமே கிடையாது. நல்ல ஒரு கலைஞனுக்கு மொழி ஒரு பெரிய தடைக்கல்லாக இருந்து விட முடியாது. உதாரணம் குரோசவா. அவர் ஜப்பனீஸ் மொழியில் தான் படம் எடுத்து கொண்டிருக்கிறார். உலகளாவிய புகழ் அவருக்கு இருக்கிறது. இன்னொரு உதாரணம், நம்ம ஒரு உதாரணமே சொல்லணும்னா சத்யஜித் ரே பெங்காலியில் தான் படம் எடுத்தார். அவர் ஹிந்தியில் கூட எடுக்கலை. ஆனால் உலகளாவிய புகழ் அவருக்கு.